ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் நல்லா சூடாகியாச்சு. இப்போ தேவையான அளவு நான் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அளவு இப்போ நல்லா வறுந்துருச்சு. ஜவ்வரிசி பாசி பருப்புலாம் நம்ம அதற்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாயாசத்துக்கு நம்ம வெல்லம் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக பாகலாம் இல்லை. நம்ம பருப்பு போட்ட அதே அளவு தான் வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். கொதிக்கணும் ஒரு 10 நிமிஷம். பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா வெந்து வந்துடுச்சு. பாசி பருப்பு ஜவ்வரிசி எல்லாம். இப்போ நம்ம வெல்லம் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தூவிக்கிறேன். இப்போ நம்ம கரைஞ்ச வெல்லம் தண்ணியாக சேர்த்துக்கலாம் வடிகட்டி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சு நம்ம கட்டியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தண்ணியாக கொஞ்சமாக நெய் விட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. எடுத்துக்கலாம். கூடவே பாதாம் சேர்த்துக்கலாம். சாரா பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி பாதாம் எல்லாம் நல்லா வறுந்தாச்சு. இப்போ நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டான சுவையான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.